பெருமாள் முருகன் சிறுகதைகள். நிகழ்வு. வாசிப்பது சந்தீப். ஆரம்பத்தில் அந்த மூன்றாவது வீட்டின் கைப்பிடிச் சுவர் மேல் உட்கார்ந்தவாறு 2 பேர்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் அவர்கள் 5 பேர்களாகிவிட்டார்கள். அதற்கும் அடுத்த வீட்டு வாயிற்படியில் ஒரு பெண்ணும் அவள் அம்மாவும் உட்கார்ந்து கொண்டு தலையில் பேன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது அங்கேயும் 5-6 தாய்க்குலங்கள். தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொள்வதும் பின் என்னை திரும்பிப் பார்ப்பதுமாக இருந்தார்கள். வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த 2 சின்ன குழந்தைகள் ஓடிப்போய் அம்மாக்களின் மடியில் உட்கார்ந்து கொண்டன. இது பெரிய வீதிதான். இருபுறமுமாகச் சேர்ந்து 30 வீடுகள் இருக்கும். நான் நின்று கொண்டிருப்பது 5வது வீட்டிற்கு முன்னால் உள்ள விளக்குக் கம்பத்திற்கு அருகில். நான் நிற்குமிடத்திற்கு எதிராக ஒரு துணிக்கடை. சின்ன கடை. உள்ளே ஒரு அம்மிணி சேலைகளைக் களைந்து பார்த்துக் கொண்டிருந்தார். அந்த அம்மிணிக்கு வசதியாக சேலைகளை எடுத்து விரித்துப் போட்டுக் கொண்டிருந்த அந்தப் பையன் இப்போது அடிக்கடி என்னை கவனிக்கலானான். வீதியின் முகப்பை நோக்கி முகத்தைத் திருப்பினேன். 2 குழாய் போட்ட கோமளாக்கள் வந்து கொண்டிருந்தனர். நான் கம்பத்தின் மீது சாய்ந்து கொண்டேன். என்னருகில் வந்ததும் கொஞ்சம் மிரண்டு போய் என்னை பார்த்தார்கள். தனித்தனியாக நடந்து வந்தவர்கள் இப்போது ஒருவர் தோளை ஒருவர் பற்றிக் கொண்டு நெருங்கினார்கள். திரும்பிப் பார்த்துக் கொண்டே போனார்கள். அந்த 5வது வீட்டுப் பெண்களின் கும்பல் அவர்களைப் பக்கத்தில் அழைத்து விசாரித்தது. அவர்களும் பயந்த குரலில் ஏதோ சொல்லிக் கொண்டு இருந்தார்கள். கடைக்குள் சேலை பார்த்துக் கொண்டிருந்த அம்மிணி கடைப்பையனிடம் என்னைக் காட்டி ஏதோ கேட்பது தெரிந்தது. அவனும் உதட்டைப் பிதுக்கிக் காண்பித்துக் கொண்டிருந்தான். மறுநிமிடம் கழுத்தில் நன்றாக இழுத்துப் போர்த்திய சேலையோடு அந்த அம்மிணி என்னை திரும்பிப் பார்த்துக் கொண்டே வீதியைத் தாண்டினாள். நான் என் மீசையைத் தடவிப் பார்த்தேன். ஆட்டுக்கிடாய் மீசையோ கொடுவாள் மீசையோ இல்லை. அரும்பிக் கறுக்க ஆரம்பித்திருக்கும் மீசைதான். என் கைகளில் கத்தியோ வேறு ஆயுதமோ எதுவும் இல்லை. பாக்கெட்டில் பேனாதான் அழுந்திக் கொண்டிருந்தது. 5 அடி உயரம்தான். ஒல்லியான தேகம்தான். நேரம்கூட மாலை 3 மணி இருக்கும். 4வது 5வது வீடுகள் தவிர ஏனைய வீடுகளிலும் மாமிகளும் மாமாக்களும் குட்டிகளும் இளைஞர்களும் குழந்தைகளும் கூடி குசுகுசுத்துக் கொண்டிருந்தார்கள். தாவணி போட்ட சில பெண்கள் தங்கள் அம்மாக்களின் பின்புறம் ஒளிந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் விழிகளில் பொறாமையோ கோபமோ என்னையே பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். மாமாக்கள் யாராயிருக்கும் என்று மாமிகளை விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் பூச்சாண்டியைப் போல என்னை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு எவ்வளவு நேரம்தான் இப்படியே நின்று கொண்டிருப்பது என்று எரிச்சலாக வந்தது. சுப்பிரமணியை தா சு என்று திட்டுவிட்டு வீட்டிற்குள் பார்த்தேன். இன்னும் ஏதோ சிரித்துப் பேசிக் கொண்டிருந்தான். நான் இன்றாவது ஒன்று சேர்ந்து அந்த தெருவாசிகளை சிரிப்போடு கவனித்துக் கொண்டிருந்தேன். நான் இந்த இடத்தில் நிற்க ஆரம்பித்து 15 நிமிடம் இருக்கும். ஆண்களின் கும்பலில் இருந்து அவசரமாக வெளிநடப்புச் செய்த ஒருவர் அடுத்த வீட்டிற்கு ஓடினார். அது அவர் வீடு போலிருக்கிறது. வீட்டைப் பூட்டினார். நன்றாக இழுத்துப் பார்த்துக் கொண்டார். அவர் வீட்டு மாமி பிரசவத்திற்கு ஊருக்குப் போகும்போது வீட்டைப் பத்திரமா பார்த்துக்குங்க என்று சொல்லிவிட்டு போயிருப்பாள். மீண்டும் வந்து கும்பலில் நின்று கொண்டார். பந்தல் போட்டிருந்த வீட்டுச் சுவர் மீது ஒரு இளைஞன் அவசரமாக ஏறினான். அந்தப் பந்தலிலிருந்து 2-3 மூங்கில்களை அவசரமாக உருவிக் கீழே போட்டான். அவற்றை வேறு 2 இளைஞர்கள் வாங்கிக் கொண்டார்கள். துணிக்கடைப் பையன் கதவை கொஞ்சமாக சாத்தி வைத்தான். சேரில் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்தான். குசுகுசுத்துக் கொண்டிருந்த கும்பலிலிருந்து ஒருவர் என்னை நோக்கி வந்தார். கையில் மூங்கில் பிடித்திருந்த இளைஞர்கள் அவரை வழியனுப்பி வைத்தனர். நரைத்த தலை. 50 வயதிருக்கலாம். பாங்கில் வேலை பார்ப்பார் என்று நினைத்தேன். என்னருகில் வந்தார்.
நடுங்கும் குரலை கட்டுப்படுத்திக் கொண்டு, நீங்க யாரப் பாக்கணும் என்றார். யாரையும் பார்க்க வேண்டியதில்லைங்க என்றேன். திடுக்கிட்ட பார்வை எனக்கு நன்றாகத் தெரிந்தது. பாங்கில்தான் வேலை பார்ப்பார் இவர். அதுவும் காஷியர் வேலையாக இருக்கும். அப்புறம் ஏன் காமணி நேரமா இங்க நின்னுக்கிட்டிருக்கீங்க என்றார். இந்த வீட்லே ஒரு புரொபசர் இருக்காரில்ல, அவரப் பாக்க என்னோட ஃப்ரெண்டு போயிருக்கான். அவனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றேன். பாலியஸ்டர் மாதிரி தெரிந்த ரயான் வேட்டியை கையில் பிடித்துக் கொண்டு நடந்த அவர் அந்தக் கும்பலில் கலந்து கொண்டார். அடுத்தடுத்த வீடுகளிலிருந்து ஒவ்வொருவர் வந்து இவரிடம் நான் யார் என்பதை விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்தான் கண்டுபிடித்த விவரங்களை ரசமாகவோ குழம்பாகவோ சொல்லிக் கொண்டிருந்தார். அவரின் வியாக்கியானம் முடிந்ததும் இன்னொருவர் என்னை நோக்கி வந்தார். நீங்க புரொபசரப் பார்க்கப் போவலேங்களா என்றார். இல்லைங்க என்றேன். அவர் இன்னும் விரிவான பதிலை என்னிடம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அதனால் மீண்டும் ஏங்க என்றார். அவரு எம்பிரண்டுக்குத்தான் புரொபசர். எனக்கு இல்லைங்க என்றேன். தலையாட்டிவிட்டு போன அவர் புரொபசர் வீட்டுக்குள் நுழைந்தார். எக்ஸ் ஒய் எனப் பேசிக் கொண்டிருந்த என் நண்பன் சுப்பிரமணியும் அவன் புரொபசரும் பேச்சை நிறுத்தினார்கள். அவர் விசாரித்துக் கொண்டார். பின் வெளியே வந்தார். புரொபசர் உங்களையும் வீட்டுக்குள்ள கூப்பிடறாங்கலு. நான் உள்ளே போனேன். 2 நிமிடம் கழித்து நானும் சுப்பிரமணியும் திரும்ப வெளியே வரும்போது பார்த்தேன். தெரு வெறிச்சோடிக் கிடந்தது. கணையாழி, மார்ச் ஏப்ரல் 1988. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.